எங்கள பிடிக்கல. ஆனா எங்க அண்ணன் விஜய் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு வாக்களிச்சிட்டீங்க. நாம் தமிழர் கட்சிய பிடிக்கல. நாம் தமிழர் கட்சிய தாண்டி அ தமிழக வெற்றி கழகத்த பிடிச்சிருக்கு நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அத பத்தி எங்களுக்கு ஒருபோதும் கவலை இல்ல. உங்களுடைய தேர்வு உங்களுக்கு நலன் பயக்க வேண்டும். அவர் நலன் பயக்காவிட்டால் அதை நலன் பயக்க செய்வது, அவர்களை எதிர்க்கட்சியாக இருந்து நல்வழிப்படுத்த வேண்டியது அண்ணன்மார்கள் அல்லது மூத்தோர்கள் அரசியல்ல முதலிருந்தே களமாடக்கூடிய எங்களுடைய கடமையா இருக்கு. நாங்க தொடர்ச்சியா நின்று போராடுவோம். ஒருபோதும் தமிழக மக்களை விட்டு செல்ல மாட்டோம். அதோட சேர்த்து நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு காசு பணம் புழங்கி, இவ்வளவு அதிகார பலம் இருந்து, இவ்வளவு ஆள் பலம் இருந்து திமுகவை தாண்டி, அதிமுகவை தாண்டி, காங்கிரஸை தாண்டி, பிஜேபியை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள தயாராகி கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய திரைக்கவர்ச்சிகளை எல்லாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் எங்களுக்கு நீங்க செலுத்திருக்கீங்க. குறிப்பாலாம் என்னுடைய அம்பாசமுத்திரம் தொகுதியில எல்லாம் கிட்டத்தட்ட 15,000 வாக்குகள், 14,906 வாக்கு எனக்கு செலுத்தியிருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், அண்ணன் சீமானையும், நாம் தமிழர் தம்பிகளையும், நாம் தமிழர் பிள்ளைகளையும் நம்பி வாக்களித்த இந்த மான தமிழர்களுக்கு ஒருபோதும் நாங்க துரோகம் செய்ய மாட்டோம். இந்த மக்கள் நம்மளை கைவிட்டுட்டாங்க. ஆகவே நீங்க இனிமேல் நாம் தமிழர் கட்சி போராடாதீங்கலாம் நிறைய பேர் இணையதளங்கள் எழுதுறாங்க. அதுல எங்க கட்சி தோழர்களும் ஒரு சிலர் எழுதுறாங்க. எங்களை பொறுத்தவரை ஒண்ணு தெரிஞ்சுக்க. நாளைக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் குரலாக அண்ணன் சீமானுடைய குரல் இருக்கும். முதல் அறிக்கையாக அண்ணன் சீமானுடைய அறிக்கை, நாம் தமிழர் கட்சியினுடைய அறிக்கை வரும். அதனால நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நாங்கள் எப்போதும் மக்கள் பணியில இருக்கக்கூடிய நபர்கள். நாங்கள் போராளிகள். ஒருபோதும் இந்த தோல்விகளை பார்த்து தோண்டு போறதோ, மக்கள் மேல கோவத்தை காட்டுறதோ, மக்கள் மேல கோவத்தை வெறுப்பையை காட்டி இந்த அரசியலை விட்டு கடந்து போற நபர்களோ, மக்கள் பிரதிநிதியா இருந்து கடந்து போற நபர்களோ நாங்கள் கிடையாது.